12th English, lesson number 16, reading with understanding. இது வந்து உங்களுக்கு கிராமர் பார்ட்டில் வரும். ஸோ என்னன்னு பார்ப்போம். Understanding stress is the first step towards conquering it. Stress is not inherently negative. It's our body's natural responses to demanding situation. However, when left unmanaged, it can be hinder our ability to think clearly and perform at our best. In this session, we will delve into practical strategies to cope the pre-exam stress, equipped you to with tools to maintain composure and focus during the critical time. From effective time management and study techniques and relaxation methods and mindfulness practices, we will explore the holistic approach to tackle stress. Remember, exams are not just assessment for knowledge, they are opportunities for growth and learning how to navigate challenges. So, இது எக்ஸாமுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அது எப்படி நம்ம வந்து முதல்ல நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நெகட்டிவான விஷயம் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணோன்னாக்கா அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே நாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் மெத்தடு, நிறைய ப்ராக்டிஸ், மைண்டுக்கு நிறைய ப்ராக்டிஸு, இதை அப்ரோச் பண்ணுற விதங்கள், எப்படி டேக்கிள் பண்ணணும், இந்த விஷயம் எல்லாமே நாம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்ங்கிறது வெறும் ஒரு மார்க்குக்காக கிடையாது. இது நம்ம லைஃபோட க்ரோத்துக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு விஷயம். அதையோட நிறைய சேலஞ்சஸை நம்ம நேவிகேட் பண்ணுறது. நேவிகேட்னாக்கா ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தான் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 16.1 Section 1. Before examination, many students are under tremendous stress. But it is not just the student who are stressed. Teachers, parents too face the same situation. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கிறாங்க. Why do people get stressed? Adolescents are faced with the demands of their development task and that of the complex society. They need to acquire skills of adjustment to emerge into adulthood unaffected by these demands. If they lack these skills, or if too many demands are made on them, they fail. Students are anxious as they are worried about whether they would be able to live up to the expectation of their peers, parents and teachers. Optimal anxiety motivates and keep them ahead, while over anxiety is disabling. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் மக்கள் வந்து ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க அப்படின்னாக்கா, இது அவங்களோட சொசைட்டியை பொறுத்து இருக்குது, அவங்க டாஸ்க்கு பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு ஸ்கில் இருக்கும்போது அவங்க வந்து இந்த டிமாண்டை வந்து அன்எஃபெக்டடாக அதை டிமாண்டை வந்து அவங்களால மீட் பண்ண முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். இல்லாட்டி அவங்களுக்கு ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்குது ஆனால் எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னாக்கா அவங்க அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கவலையாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அதிக மார்க் வாங்கணும், இல்லை பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, கம்மி மார்க் வாங்கிட்டா, இல்லை டீச்சர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கும் மைண்டில். இதனால ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஓவர் ஆன்சைட்டி வந்து மோட்டிவேட் ஆகும். ஆப்டிமலாக ஒரு ஆன்சைட்டி இருந்துச்சுனாக்கா, ஆவரேஜாக ஒரு ஆன்சைட்டி இருந்துச்சுனாக்கா அது வந்து மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். ஆனால் ஓவர் ஆன்சைட்டி பார்த்திங்கனாக்கா அதே பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சைட்டினா பதட்டம். ஆன்சைட்டி இஸ் கான்டேஜியஸ். Anxiety is contagious and passes on to other student, teacher and parents. Adolescents, when stressed out, tend to perceive everything as an emergency. Some of the reason for increase in stress level are identity crisis, the need of make career oriented decision, teachers and parents attitudes and peer pressure. The inability to communicate with the parents also plays a major role. ஸோ இப்போ இந்த ஆன்சைட்டி பார்த்திங்கனாக்கா இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது. இந்த எக்ஸாம் டைம்ஸ் எல்லாமே பொதுவாகவே இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுனாக்கா இது
அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் கொண்டு போய் முடியும். அதையாட்டம் இது உங்களுக்கு ஒரு கரியர் டிசைட் பண்ணும்போது, இல்லை அந்த டீச்சர்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டிடியூடு இதெல்லாமே ப்ரெஷரில் போடும் எல்லாத்துக்குமே, 3 பேர்த்துக்குமே. ஸோ இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட அந்த கம்யூனிகேட் பண்ணுற விஷயத்தை வந்து ஒரு மேஜர் ரோலாக இங்கே வச்சுக்கணும். ஸோ வெளிப்படையாக பேச வேண்டிய விஷயங்கள் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Good memory depends upon a good brain. The brain needs to get a good supply of oxygen, glucose, calcium, phosphorus and iron. So make sure you sit in a well ventilated place when studying. Your diet should include milk, cheese, walnut, wheat germ, green leafy vegetables, ragi and dates. Do not forget that breakfast is the brain of the food. Fatty meals, sugar and acids take away calcium from the system. Diets rich in fiber like fruits and vegetables helps in reduce stress. ஸோ இது வந்து இப்போ ஃபிசிக்கலாக நீங்கள் எப்படி பார்த்துக்கணுன்னாக்கா உங்கள் உடம்பை நமக்கு பிரெயின் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னாக்கா பிரெயின் நல்லா இருந்துச்சுன்னா மெமரி பவர் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறது எல்லாமே மெமரி ஆகுனாக்கா உங்களுக்கு ஆக்சிஜன் பிரெயினில் நிறைய போகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், குளுக்கோஸு, கால்சியம், ஃபாஸ்பரஸ், அயன் இது வகையான விஷயங்கள் நீங்கள் நிறையா சாப்பிட்ணும். நீங்கள் உட்காந்து படிக்கும்போது வென்டிலேஷனான ஏரியாவில் இருக்கணும், பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருந்து நல்ல காற்றோட்டமாக இருக்க மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்கள் டயட்டில் மில்க்கு, சீஸு, வால்நட்டு, வீட் ஜெர்மு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ராகி, டேட்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். அதோட பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிட்ணும். அதுதான் பார்த்திங்கனாக்கா பிரெயினுக்கு ஃபுட்டே அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். அதோட நீங்கள் ஃபேட்டி மீல்ஸு, சுகரு, ஆசிட் கலந்தது இதெல்லாமே பார்த்தா உங்கள் கால்சியமை வந்து கரைச்சிடும். இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைபர் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும்னு சொல்கிறாங்க. Good concentration is important to improve the memory. Learning and memorizing by understanding and recalling what one has learned is helpful. Organizing and framing a logical relationship is important. Mastery not just of the content of the subject but also the process of answering is equally important. ஸோ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களோட மெமரியை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சு படிக்கணும், ஒன்று ரீகால் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக ஒரு லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் நீங்களும் உங்கள் புரிஞ்சுக்கிறதுலையும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட் சப்ஜெக்ட் படிக்கும்போது அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு தகுதியான மாதிரி நீங்கள் படிக்கணும், எழுதுறதுக்கு ரெடியான மாதிரி நீங்கள் படிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. Anxiety and fear hamper recalls the result and all result in the mental blocking during examination. Watching television for a long time could lower academic performance. It steals away the reading time. Time management is about self-discipline. Time must be managed between filled and unfilled time. Filled time is the time spent sleeping, bathing, eating, dressing and attending school. A student has 10 hours of unfilled time. How best the students going to utilize this? Make a timetable for 10 hours. ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இந்த ஷெடியூலு, 10th நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் சும்மா தான் இருக்காங்க. மீதி பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்டு டைம், அன்ஃபில்டு டைம்னு இருக்குது. ஃபில்டு டைம்னா என்னென்னாக்கா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறது, படிக்கிறது, தூங்குறது, ட்ரெஸ் பண்ணுறது, சாப்பிட்றது இதெல்லாமே ஃபில்டு டைமு. அதே அன்ஃபில்டு டைம் பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமு அந்த டைமில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஷெட்யூல் பண்ணி ஆகணும். அந்த டைம் டேபிள் அடுத்த 10 ஹவர்ஸ்க்கு நீங்கள் டைம் டேபிள் போட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 to 8 hours of sleep is necessary for a optical physical rest and brain functioning. A positive thought is the seed of positive result. Always feel positive. ஸோ ஒரு மனிதருக்கு பார்த்திங்கனாக்கா 7 to 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக வேணும். அதுதான் பிரெயின் வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அது தேவை, பிரெயினுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வேணும்னாக்கா நீங்கள் பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதுதான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வில் ஹெல்ப் in lessen stress. If a student has symptoms of anxiety or depression, seek medical help immediately. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்சைட்டி, பதட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கோ, டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ, அவங்க வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 16.2 Section 2. You have just read about the stress. Below you will read stress preventive measures. ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். To avoid or reduce stress, you must manage your time properly.
You must prepare a to-do task list. However, these tasks are not static. They undergo change over a period of time. It is useful to divide tasks into three categories: important A, less important B, and routine C. Intersperse A and B tasks with C tasks such as ironing clothes, reading newspaper, etc. This would provide relief from constant pressure of important tasks. ஸோ நீங்கள் டாஸ்க்கை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுன்னாக்கா நீங்கள் முதல்ல டு டூ லிஸ்ட்டுன்னு வச்சுக்கணும். என்னென்ன வேலை செய்ய போகிறீங்க, என்னென்ன டைம் போகிறோம், அதான் ஷெடியூல்னு ஏற்கனவே நம்ம பார்த்தது. ஸோ இதில் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அதுவும் இங்கே இதில் இருக்கணும். இதில் வந்து ஏங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் குறித்து வச்சுக்கணும். பிங்கிறது அதோட கம்மி இம்பார்ட்டண்ட்டு, முக்கியத்துவம் கம்மியாக கொடுக்குறது. சிங்கிறது ரொட்டீனாக பண்ணுற வேலையாக கூட இருக்கலாம். அதாவது அயன் பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்குறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிற கேட்டகரியில் நம்ம போட்டுக்கலாம். இது உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா உங்களோட டைமை ஸ்ப்ளிட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், உங்கள் ப்ரெஷர் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. It is also very important to allocate the realistic amount of time for each task. You may maintain a diary to monitor tasks done still to be done. ஸோ இந்த டாஸ்க் எல்லாமே ரியலிஸ்டிக் டைமில் இருக்கணும். அதாவது ஏதோ தரணும் ஆவரேஜாக இருக்கக்கூடாது. 10 நிமிஷம் டிவி பார்க்குறீங்கன்னா 10 நிமிஷம் அது கரெக்டாக இருக்கணும். இது டைரி போட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணும்போது நீங்கள் பெண்டிங்காக விட்ட ஏதாவது டாஸ்க் இருந்துச்சுனாக்கா அது வந்து ஸ்டில் டு பி டன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். Then B, exercise is beneficial in reducing anxiety and improving sleep. So, you must build a habit of regular exercise, brisk walking, swimming, jogging, aerobics, and effective in keeping the hearty health. Whenever possible, you should walk or cycle to cover short distances. ஸோ எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் ஆகட்டும், கேம்ஸ் ஆகட்டும், நம்ம வாக்கிங்கு, ஸ்விம்மிங், ஜாகிங்கு, ஏரோபிக்ஸு, இல்லாட்டி பேட்மிண்டனு, ஃபுட்பாலு, ஏதோ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும்போது அது நம்ம ஹார்ட்டுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அது நம்ம ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால நம்ம ஆன்சைட்டி வந்து கம்மியாகுது, பதட்டம் வந்து கம்மியாகுது. இது வந்து நம்ம சைக்கிளிங் கூட பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு வாக்கிங் கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராவலிங் இஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். தேர் ஆர் ஃபியூ சிம்பிள் எக்ஸசைஸ் that you can do while traveling in a bus. You can strengthen your wrist by rolling your hand backwards and forwards while gripping the rod overhead. You can also place the fingertips on the bar and push hard so that the fingers bend back and then relax. Repeat this 10 times in the increased flexibility of your fingers. ஸோ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது பஸ்ஸில் எங்கேயாவது போகும்போது அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கனாக்கா அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நமக்கு கை பிடிக்கிறதுக்கு கைப்பிடி இருக்கும். அதில் வந்து நம்மளோட கை வந்து ரிஸ்ட்டை நம்ம பின்னாடி முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நவுத்துறோம்னாக்கா அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அதே ஆட்டம் நம்ம அந்த ஃபிங்கர் டிப்பை வச்சு கொஞ்சம் தள்ளுனாக்கா அந்த ஃபிங்கர் டிப்பு வந்து பின்னாடி பெண்ட் ஆகும்போது அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. C. Hobbies helps to reduce stress. Hobbies can become a refreshing as sleep. They help boost self-image and forget the tension of failures that one faces in life. Very often the work once done may not give a person any pleasure. However, since one chooses one's hobby according to one's own temperament and aptitude, they give great pleasure. They are healthy mood changers. ஸோ ஹாபீஸ் நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறது தான் ஹாபீஸு. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சு முடிச்சாட்டி கண்டிப்பாக அந்த வேலை பிடிச்சி யாரும் பண்ணுறது கிடையாது. அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கு, ஃபெயிலியர்ஸ் எல்லாம் மறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹாபீஸ் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. D. In order to remain calm and peace, you need to train yourself to think positive. Every year, students who are unable to cope up with the disappointment caused by the failure or the performance lower than expected take an extreme step of committing suicide. This is, of course, very negative steps and show lack of positive thinking. Failing in the examination is not the end of the world. Furthermore, many geniuses like Ramanujam and Einstein failed examinations. Failure is never final and success is never end. Talk about your problems. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா குழந்தைங்க சப்போஸ் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னாக்கா டக்குன்னு இப்போல்லாம் சூசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்களோட காலத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா எங்கள் காலத்தில் ஸ்டடிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை. அப்போல்லாம் அடிப்பாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் அடிப்பாங்க, மிதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எங்களுக்கு இருந்தது கிடையாது.
புரிஞ்சால் படிக்கிறோம், இல்லாட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் நாங்கள் இருந்தோம். எங்கள் பேரண்ட்ஸும் அப்படி இருந்தாங்க. பட் இன்றைக்கி இருக்க குழந்தைங்க அவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அவங்களே ரொம்ப உள்ளுக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தில் சப்போஸ் மார்க் கம்மியானாலும் சரி, இல்லை ஃபெயில் ஆனாலும் சரி, இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்குது, இன்னொரு முயற்சி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு இல்லாமல் சில பேர் வந்து சூசைடில் அட்டம் பண்ணுறாங்க. இது ஒரு நெகட்டிவான ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ பெரிய பெரிய மேதாவிகள் ராமானுஜமாகட்டும், ஐன்ஸ்டைன் ஆகட்டும், யாராகட்டும் ஃபெயில் ஆகாமல் யாரும் சக்ஸஸ் ஆனதே கிடையாது. ஸோ ஃபெயிலியருங்கிறது ஒரு ஃபைனல் கிடையாது, ஒரு சக்ஸஸ்ங்கிறது ஒரு எண்டு கிடையாது.